ஹாய் ஹலோ வணக்கம். நல்ல ஒரு சுவையில் ஒரு முருங்கைக்கீரை பொரியல். அதுக்கு முதல்ல ஒரு பொடி செய்வோம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்க போகிறோம். முக்கால் பதம் அது வந்தது உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வெடிக்க ஆரம்பித்த உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்க்குறேன். அடுப்பு அணைச்சிருங்க. அதே சூட்டில் நல்லா ஒரு வாட்டி பரட்டி கொடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருவோம். மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்க்குறேன். அது கொஞ்சம் காஞ்ச உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கு, அது போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சம் சீக்கிரம் வதங்க போட்டுக்கலாம். ஒரு 2 வரமிளகா, 3 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு நல்லா கட் பண்ணி போட்டிருக்கு. மிளகா காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குறைச்சோ கூட்டியோ போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிற நல்ல ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை அது சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் இங்கே சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கீரையை இந்த மிளகா, வெங்காயம், பூண்டு அந்த வாசனையோட ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி கொடுங்க. இப்போ கீரைக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். சுவை உங்களுக்கு ஏற்ப நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 உள்ளங்கை அளவுக்கு தண்ணி நல்லா தெளித்த மாதிரி அதில் ஊற்றிக்கோங்க. இப்போ மிதமான தீயில் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அது வேகட்டும். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த பருப்பெல்லாம் போட்டு நல்லா கரன்னு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கீரை பார்க்கலாமா? பாருங்கள், கீரையும் நல்லா தண்ணியெல்லாம் குடித்து சூப்பராக வெந்துருச்சு, நல்ல வாசம் வருது. இந்த நேரத்தில் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சோம் இல்லையா நம்மளுடைய ஸ்பெஷல் பொடி, அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குவோம். நல்ல கரன்னு சாப்பிடும்போது நம்மளோட கீரை நல்ல மனமாக குணமாக எக்ஸலண்ட்டாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோ நல்லா ரெடியாக இருக்குது. நல்ல ஹெல்த்தியான ஒரு முருங்கைக்கீரை பொரியல், வித்தியாசமான சுவையில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அவசியம் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.